ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜனனி. அக்செப்ட் நெகட்டிவிட்டி டு கெட் பாசிட்டிவிட்டி. பாவக்காய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து 2 கீர்ன பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 1 கப் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் சின்ன தக்காளினா 4, பெரிய தக்காளினா 3 சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சிருங்க. அடி பிடிச்சிடாம பாத்துக்கணும். 2 நிமிஷம் ஒரு முறை எடுத்து கிளறி விடுங்க. மசால் பச்சை வாசம் போனதும் வறுத்து வச்சிருந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மசாலோட ஒன்னா பாவக்காய் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூடான சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.